ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் கோதுமை மாவு சோளா பூரி. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம நினச்ச உடனே டக்குன்னு செய்யலாம். பூரி மாவு செய்கிற நேரத்தில் இதை பிசைஞ்சிடலாம். இதுக்கு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஸ்டன்ட் சோளா பூரி செய்கிறதுக்கு முதல்ல 6 ஸ்லைஸ் ப்ரெட்டு ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் மாவுக்கு 3 ப்ரெட் ஸ்லைஸு, அந்த விதத்தில் நான் 6 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ரெட்டில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சோளா பூரி செய்யும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாதாரணமாக சோளா பூரி செய்யணும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்ப சீக்கிரமாக நினச்ச நேரத்தில் டக்குன்னு செஞ்சு கொடுத்தலாம். குழந்தைங்களுக்கும் சோளா பூரி சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். இந்த ப்ரெட்டு சேர்த்து செய்யும்போது நல்லா பஃப்னு வரும், சூப்பராக இருக்கும். 6 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். அடுத்தது இன்றைக்கி சோளா பூரி நான் கோதுமை மாவு தான் சேர்ப்பேன். இப்போ 1 கப்பு 2 கப்பு. இப்போ சோளா பூரிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில். இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வானிலையில் எண்ணெய் காய வச்சுட்டு கூட நம்ம இதை செய்யலாம். அந்தளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது ஊற வைக்கணும் அப்படின்ட்டு எதுவும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பூரிக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கெட்டியாக நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஆர்டினரியாக பூரி செஞ்சாலே குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பஃப்னு உப்பி வர்ற மாதிரி சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பூரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நமக்கும் வேலை சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும், குழந்தைங்களுக்கு விருப்பப்பட்டதை செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். ப்ரெட்டை நமக்கு நொதிக்க வச்சு தான் செஞ்சு கொடுத்ததுனால அந்த புளிப்பு டேஸ்ட்டு இதுலேயே இருக்கும். அதனால் நம்ம தயிர் எதுவும் சேர்க்க தேவையில்ல. ஸ்வீட்னஸ் இதில் கொஞ்சம் இருக்கும், அதனால் சக்கரை சேர்க்க தேவையில்ல. இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை மாவில் நம்ம இந்த சோளா பூரி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே நல்லா ஆயிலெலாம் சேர்த்துட்டு முன்னாடி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். 5 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் சோளா பூரி மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து சோளா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி விளக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். நம்ம பூரிக்கெல்லாம் மாவு எடுக்கிறத விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். சோளா பூரின்ற போது கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது தான் குழந்தைங்க சாப்பிடும்போது ஆசையாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம் மாவை. சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப அமைக்கி தேய்க்காமல் ஓரளவு கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம செஞ்சு வச்ச பூரியெல்லாம் அதில் சேர்த்துருவோம். ரொம்ப சூப்பராக பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வருதுன்னு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கீழ்ப்பக்கம் கொஞ்சம் செவக்காக இருக்கணும், அப்போ தான் நமக்கு சீக்கிரம் அமுகாமல் இருக்கும். கொஞ்சம் கலர் மாற தெரிஞ்சோடனே திருப்பி போட்டுக்கலாம். நம்மளுடைய சோளா பூரி ஹெல்த்தியாக கோதுமை மாவில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மைதா மாவுலேயும் நம்ம செய்யலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்மளுடைய இன்ஸ்டன்ட் கோதுமை மாவு சோளா பூரியை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்மளுடைய பூரியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், அழகாக புஷ்ஷுன்னு வந்துடும் பாருங்கள். சூப்பராக வந்திருக்குல்ல. கீழ்ப்பக்கம் லேசாக கலர் மாறினா போதும். இப்படி திருப்பி போட்டுக்கலாம். நம்மளுடைய ஹெல்த்தியான கோதுமை மாவு இன்ஸ்டன்ட் சோளா பூரி ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் கோதுமை மாவு சோளா பூரி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.